This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. Hi friends, welcome to Kurinji.com. நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் போது நமக்கு சட்டுன்னு தோன்றது கேசரி தான். ஆனால் அந்த கேசரியை விடவே சுலபமாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வாயில் வச்சதும் கரையிற மாதிரி நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை ஒரு சாஸ்பேனில் சேர்த்துருக்கேன். இப்போ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதுங்க. இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்த்து கூட செய்யலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா அடிக்கனமான கடாய் அல்லது இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த கப்பால் சர்க்கரை தண்ணியில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் சேர்க்கணும். நம்ம முழுக்க நெய் சேர்த்து செய்தாலும் ஸ்வீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாழி ஆனாலும் அது ஒரு மாதிரி கெட்டிப்பட்டு போகும், அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. அதனால் பாதி அளவுக்கு நெய், அதாவது 1/4 கப்பு நெய், 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், இது ரெண்டும் சேர்த்துட்டு இப்போ கடாயில் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கவே பிடிக்காதுன்னா நீங்கள் முழுக்க எண்ணெய் விட்டு கூட இந்த ஸ்வீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்லா மிதமான தீயில வச்சு இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு லைட்டான ஒரு கோல்டன் கலர் வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ நம்ம விட்ட எண்ணெய் நெய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெளியே வர டைம் வரைக்கும் நம்ம வறுத்தோம்னா கரெக்டான பதம் வந்துடும். முழுக்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் வந்து அந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை இருக்கவே இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுட்டு வருது. நல்லா வறுபட்டு ஒரு வாசனையும் வரும். அது வரைக்கும் நல்ல மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்குங்க. கடைசி வரைக்குமே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுக்கணும். இப்போ இது வறுபடும் போதே இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா இந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதே டைமில் ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கோங்க. வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு பொன்னிறம் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம விட்ட எண்ணெயும் நெய்யும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கக்கூடிய